அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 12வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவானா இருக்காரு. இந்த ராசியில இப்ப சனி பகவான் இருக்கார். உங்க ராசிக்கு 3வது வீட்டுல இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாசம் ஆடி மாசம் 10ஆம் தேதி 4வது வீட்டுக்கு போறார். 4வது வீட்டுல ஏற்கனவே குரு பகவான் இருக்கார். உங்களுக்கு 5வது வீட்டுல ஏற்கனவே புதன் இருக்கு. அதோட சூரியன் சேர போறாரு. இந்த ஆடி 2ஆம் தேதியில இருந்து புதனும் வக்ரம் ஆகிறார். இந்த மாசம் ஃபுல்லா இந்த ஆடி மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமா தான் இருக்கு. உங்களுக்கு 6வது வீட்டுல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கு. உங்களுக்கு 12வது வீட்டுல ராகு இருக்கு. இதான் இந்த மாசம் இருக்கக்கூடிய கிரக சுச்சுவேஷன். இந்த கிரக சுச்சுவேஷனுக்கு வேலையை பொறுத்தளவுல நீங்க உங்க மேலேயே நீங்க சந்தேகப்படல, நம்மளால இந்த வேலை பார்க்க முடியுமா, இந்த வேலையில நம்ம சாதிச்சிட முடியுமா அப்படின்னு உங்க மேலேயே நீங்க சந்தேகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அதாவது மன ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் வேலையில தாமதங்கள் ஏற்படுறதுக்கும் நீங்க வேலையை தள்ளி போடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஜாப்ல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கு இந்த மாசம் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க போட்டியிலையோ இல்ல கோர்ட்டு கேஸ்லயோ இல்ல வேலை சம்பந்தமாவோ இல்ல பக்கத்துல கோர்ட்டு கேஸ் நடத்துறீங்கன்னா வாதங்கள்லயோ இல்ல நீங்க வக்கீலா இருந்தா நீங்க வாதங்கள்லயோ நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. கோர்ட்டு கேஸ்ல தீர்ப்பு உங்க பக்கம் வருது, உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாசம் அதிகமா இருக்கு. ஆபீஸ்ல நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, ஆபீஸ்ல நடக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா ஆபீஸ்லயுமே இருக்கும், ஏதாச்சும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்ல நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ்ல இந்த மாசம் நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு சமநிலைமையா இருக்கும், எதையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்காது, நெகட்டிவாகவும் இருக்காது. நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி மேனேஜபிள் அப்படின்ற அந்த கண்டிஷன்ல தான் இருக்கும். உங்களுடைய திறமை அலுவலகத்திலேயோ வேலை சம்பந்தமாவோ உங்களுடைய திறமை நிரூபிக்கிறதுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. அது மாதிரி குரு பகவான் நாள்ல இருக்கிறதுன்றது சொத்து, வீடு சம்பந்தமான சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க வீடு வாங்கலாம், இல்ல வாகனங்கள் வாங்கலாம், வீட்டை சரி பண்ணலாம், இல்லை வீட்டில் வசதி ஏற்படுத்தலாம் ஏதாச்சும். அது மாதிரி உங்களுக்கு சொத்து சம்பந்தமான சேர்க்கை இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஆனால் சனி உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறனால எதிர்பாராத திடீர் செலவுகளும் வரலாம். அது மாதிரி ராத்திரி நேரத்துல வேலை பார்க்கறவங்க இருக்காங்க, இப்பெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் நடக்குது, ராத்திரியில வேலை பார்க்கறவங்களாம் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். வேலையில ஏதாச்சும் தவறுகள் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. நீங்களே மிஸ்டேக் பண்ணலாம். நான் சொல்றது தவறுன்றது அப்படி இல்லை, நீங்க மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். அதனால கவனமா நீங்க வேலை பார்க்கறது அவசியமா இருக்கு. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறா புரிஞ்சுட்டு மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. குழந்தைங்க மூலமா மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க பாஸ் பண்றாங்க, வேலை கிடைக்கணும்னா வேலை கிடைச்சிருச்சு, திருமணத்துக்கு யாருக்கானு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா திருமண வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் குழந்தைங்க மூலமா மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி குடும்பத்துல தாய் வழியிலிருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நன்மைகள் நடக்கிறதுக்கும் சான்ஸ் அதிகமா இருக்கு. மாதிரி உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய உறவு முறைகளே இந்த மாசம் நல்லா இருக்கு. அவங்களால ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பொதுவாக மாணவர்களுக்கு அவங்களுக்கு புத்திசாலித்தனம், அறிவாற்றல்லாம் இந்த மாசம் நல்லா இருக்கும். ஆனா கவனம் சிதறதுக்கு ஜென்ம சனி வக்ரமா இருக்கிறனால கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா படிக்கிற நேரத்துல யாரும் கூப்பிடுறது, படிக்கிற நேரத்துல டிவி பார்க்கறது, படிக்கிற நேரத்துல நம்ம ஃபோன் வர்றது, இது மாதிரி படிப்புல இடைஞ்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இருந்த போதிலும் உங்களுக்கு 4வது வீட்டுல குரு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க கவலைப்பட வேணாம். கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மட்டும் அதிகப்படுத்துனீங்கன்னா படிப்பு நல்லபடியா வரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல நரம்பு தூக்கம் இல்லாம இருக்கிறது, நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வருது, அது மாதிரி உடம்பு ஹீட்டா ஆறுது, அது மாதிரி மனசு ஏதாச்சும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, ஏதாச்சும் போட்டு மனசை போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி மனக்கவலைகள் அதெல்லாம் இருக்கலாம். பொதுவாக இந்த மாசம் நீங்க நவக்கிரக ஹோமம் பண்றது, அதே மாதிரி ஆடி மாசம் இல்லையா, அதனால அம்மனுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆடி வெள்ளி அம்மனுக்கோ இல்ல கிராம தெய்வதைகளுக்கோ இல்ல மாரியம்மனுக்கோ காளியம்மனுக்கோ பக்கத்துல என்ன இருக்கோ அதுக்கு ஆடி மாசம் நடக்கூடிய வெள்ளிக்கிழமை உங்களால முடிஞ்ச அளவு பால் வாங்கி கொடுத்து அது மாதிரிலாம் பண்றது ரொம்ப நல்லது. ஆடி அமாவாசை ஏன்னா ஜென்ம சனி வேற நடக்குது. ஆடி அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு கஷ்ட நேரத்துல ஏதான ஒரு வகையில உங்களுக்கு துணை நிற்கும்.
இதெல்லாம் வந்து இந்த மாசம் பண்றது நிச்சயமா வந்து நல்லது. நீங்க வந்து ராகு கேது 6-12 இருக்கனால உங்களுக்கு இல்லைன்னா வீட்டுல யாரும் ஒருத்தருக்கான உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவினங்கள் இது மாதிரி செலவு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 12 ராகு இருக்கு, 6 கேது இருக்கு, அதனால உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் வரும். இதுக்கு வந்து நீங்க ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவா இந்த மாசத்துல மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு நல்ல நாட்கள் பார்த்தோம்னா ஜூலை 20, 27, ஆகஸ்ட் 3, 9 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. நீங்க வந்து கவனம் செலுத்த வேண்டிய சிக்கலான நாட்கள் அப்படின்னா ஜூலை மாசம் 22, 28, ஆகஸ்ட் 4ஆம் தேதி இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்க வேண்டிய நாட்களா இருக்கு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாசம் 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆடி மாசம் அதாவது 31 ஜூலை 31லேருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம், இங்கிலீஷ்ல சொல்ல போனோம்னா. ஸோ சந்திராஷ்டம நாட்கள்ல நீங்க தூரதேச பிரயாணங்கள், கையெழுத்து போடுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும். எல்லோருக்கும் இந்த ஆடி மாசம் நல்ல பலன்களை கிடைக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணி உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.